வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். தற்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, திமுகவில் பார்த்தீங்கன்னா பயணிச்சவர் தான் பார்த்தீங்கன்னா செஞ்சி ராமச்சந்திரன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வைகோட வந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மத்திய அமைச்சராகவும் இருந்திருக்காரு. அதிமுகவில் இருந்தார். இப்போ அமைப்பு செயலாக இருக்கார். அதிமுக பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் கட்சியில் இணைய போகிறார். தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறாரு. அவைத்தலைவர் பொறுப்பு அவருக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டதா சொல்கிறாங்க. விஜயை போய் அவர்கிட்ட வந்து சமாதானம் பேசி எப்படியாச்சும் வந்து அவரை இங்கிட்டு விஜய் கட்சியை கொண்டு வரணும்னு சொல்கிறக்காண்டி பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கதா சொல்கிறாங்க. 50 வருஷம் அரசியல் அனுபவம் இருக்கனால பார்த்தீங்கன்னா அவர் வந்து சம்மதம் தெரிவிச்சதாக சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இது ஒரு அதிர்ச்சி, என்னப்பா இவர் சீனியரே போறான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தில் ஒரு புலம்புல இருக்கதா சொல்கிறாங்க. படிப்படியாக எல்லாருமே பெறுவான்ற ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வளர்ச்சி இல்லை, அடுத்த வெற்றி இல்லைன்ற பட்சத்தில் எங்கே வெற்றி கிடைக்குதோ அங்கே தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாக வர்றதுக்கான முயற்சி பெரிய லெவலில் தலைவர்கள் ஒற்றுமையாக இருந்து பண்ணுறாங்களோ அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே அதிமுக உட்கட்சி பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக இருக்கனால பார்த்தீங்கன்னா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் கட்சியை விட்டு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.